ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ தைப்பூசத்துக்காக ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோங்க. வருஷம் முருகனுக்கு மாலை போட்டு தைப்பூசத்தப்போ பழனிக்கு பாத யாத்திரையாக போவாங்க. நான் இந்த வருஷம் தான் மொதல் மாலை போட்டிருக்கேன். அதுக்காக போகிறதுக்காகத்தாங்க போய்கிட்டு இருக்கிறோம். பஸ் வந்துடுச்சு, கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு காலையில் ஊருக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காலையில் ஊருக்கு போயாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தோட்டத்தில் வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் அரியலான்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து அரிஞ்சிக்கிட்டு இருந்தோம். அவங்களாம் காட்டுக்குள்ளே அரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து கொஞ்சம் காய் கொட்டி வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் அரிஞ்சிக்கிட்டு இருந்தோங்க. மதிய சமையல் வேலையெல்லாம் முடித்து சாப்பிட்டு அம்மாங்க ஊருக்கு போகலான்னு கிளம்பிட்டேங்க. அங்கே தைப்பூசத்தன்னைக்கு நைட்டு மாவெல்லாம் இடித்து சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு அங்கேருந்து பாத யாத்திரை போக போகிறோங்க பழனி மலைக்காக. அதுக்காக போகலான்ட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சாமி கும்பிட்றதுக்காக பொட்டுக்கடலை மாவு அரிசி மாவு 2 ரெடி பண்ணுவாங்க. அரிசி மாவு வச்சு சாமி கும்பிடுவோம். இது வந்து சும்மா சாப்பிட்றதுக்காக செய்கிறதுங்க. அதுக்காக பொட்டுக்கடலையை நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு சர்க்கரையை தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி அதில் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்குங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா உருண்டை பிடிக்கிற பாகத்துக்கு பிசைஞ்சு போகணுங்க. ரொம்ப போயிடுச்சுன்னா கொலன்னு ஆயிரும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிக்கிட்டு உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் அரிசி மாவு இடித்து நாங்கள் எப்படி சாமி கும்பிட்றதுக்கு கொண்டு போனோம், எப்படி சாமி கும்பிட்டோம், என்னென்னவெல்லாம் பண்ணோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.